அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிதம்பரம் வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் வீட்டில் ஈபி பில் ரொம்ப அதிகமாக வசூல் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் 2 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸும், அதேபோல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸும் வாங்கியிருக்காங்க. இந்த 2 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்வெர்ட்டர் தான் காமனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மீட்டருடைய ஃபியூஸ் கேரியர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் பாருங்கள் மீட்டர் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்குது. எதனால் இது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கரண்ட் மூலிமா நம்மளுக்கு இந்த மீட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இதில் ஃபேஸ் ஆம்ஸ் 3.9 ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸ் 3.3 ஆம்ஸும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் நம்மளுக்கு சேமாக இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக வயரிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். அதே போல் மீட்டர்லேயும் நம்மளுக்கு எர்த்திங் சிம்பிள் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த மீட்டரில் செக் பண்ணலாம். இதில் ஃபேஸ் ஆம்ஸ் நமக்கு 0 ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸ் நமக்கு 0.5 ஆம்ஸும் நமக்கு காமிக்குது. இதுலேயும் பாருங்கள் எர்த்திங் சிம்பிள் வந்து காமிச்சிட்டு இருக்கு. இந்த வீட்டோடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்வெர்ட்டர் போட்டிருக்காங்க. அதோடைய அவுட்புட் ஃபேஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நியூட்ரல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய நியூட்ரல் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இது மாதிரி கொடுக்கும்போது 2 வீட்டுக்கும் ஈபி பில் அதிகமாக தாங்க வரும்.